எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம கோட் 8 படத்தோடைய பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 நீங்க பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த பார்ட் 2 ஓட கதை உங்களுக்கு புரியும். ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தவங்களுக்காக சின்னதா ஒரு ரீகேப். ஃபியூச்சர்ல நிறைய மனுஷங்க மியூட்டேட் ஆகி அவங்களுக்கு சூப்பர் பவர் கிடைக்குது. கவர்மெண்ட்டும் அந்த சூப்பர் பவர் இருக்கிறவங்களை யூஸ் பண்ணி டெக்னாலஜில வேற லெவலுக்கு போயிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இந்த சூப்பர் பவர் இருக்கிறவங்களோட ஹெல்ப் தேவையில்லைன்னு விட்டுறாங்க. இதனால சூப்பர் பவர் இருக்கிற எல்லாருக்குமே வேலை இல்லாம போகுது, கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த நேரத்துல தான் சூப்பர் பவர் இருக்கிறவங்களுடைய முதுகு எலும்புல இருந்து ஒரு லிக்விட் எடுக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணி ஒரு போதை பொருளை செய்யறாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான போதை பொருள் அதுதான். நார்மல் மனுஷங்க அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா டோசேஜ் லைட்டா அதிகமானாலும் அவ்வளவுதான் அவங்க இறந்து போயிடுவாங்க. ஊருக்குள்ள தினமும் ஆயிரக்கணக்கில் மக்கள் இறந்து போறாங்க. கவர்மெண்ட்டும் இதை தடுக்க ட்ரை பண்றாங்க. இந்த வேலையெல்லாம் செய்யறது சூப்பர் பவர் இருக்கிற சில பேர் தான். சோ அவங்கள தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக கவர்மெண்ட் கிட்ட ரோபோட்ஸ்லாம் இருக்கு. அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணி சூப்பர் பவர் இருக்கிறவங்கள காலி பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் படத்துடைய ஹீரோ கானர் அவரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட் பார்க்க இவருக்கு காசு வேணும். சோ காசுக்காக இந்த போதைப் பொருள் கும்பல் கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு கேரட்னு ஒரு ஃப்ரெண்டும் கிடைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே மார்க்கஸ்ன்ற ஒருத்தர் கீழே தான் வேலை செய்யறாங்க. ஆனா அந்த மார்க்கஸ் கானருக்கும் கேரட்டுக்கும் துரோகம் பண்ணிடுறாரு. இதனால கடுப்பான இவங்க ரெண்டு பேருமே மார்க்கஸை கண்டுபிடிச்சு கொள்றாங்க. அதுக்கப்புறம் கானர் கேரட் வேற வேற வழியில போயிடுறாங்க. கேரட் என்ன பண்றாருன்னா மார்க்கஸோடைய சரக்கெல்லாம் கொண்டு போய் மார்க்கஸ்க்கும் மேல இருக்கிற பாஸ் கிட்ட கொடுத்து இதுக்கப்புறம் அந்த மார்க்கஸ் பண்ண வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு அந்த போதைப்பொருள் உலகத்துல ஒரு பெரிய ஆளா கேரட் மாறுறாரு. இங்க நம்ம கார்னர் ரொம்ப ரொம்ப நல்லவன். அவரோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்களா. சோ ஒரு கில்ட்ல இருக்காரு. செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு போலீஸ்ல போயிட்டு இவரே சரண்டர் ஆகிடுறாரு. சோ இது வரைக்கும் தான் நம்ம பார்ட் 1ல பார்த்தோம். சோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம கோட் 8 படத்தோடைய பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ போலீஸில் சரண்டரான கானருக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனையை கொடுக்குறாங்க. ஸோ 5 வருஷமா ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் கானர் ரிலீஸ் ஆகுறாரு. ஸோ இவரே போயிட்டு சரண்டர் ஆனதுனால கவர்மெண்ட்டுக்கு இவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னரும் வருது. நம்ம கானரும் இதுக்கு மேலேயாவது ஒரு நார்மல் லைஃபை வாழலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது கானருக்கு பக்கத்தில் ஒரு கார் வருது. உள்ள யாரான்னு பார்த்தா கேரட். என்ன கானர் 5 வருஷமா உள்ள ஜாலியாக இருந்துட்டு வர போல, சரி வா நம்ம திரும்பவும் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் கானர் கடுப்பாகிறாரு. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன் முகத்தை கூட நான் இதுக்கு மேலே பார்க்க விருப்பப்பட உன் வழியில நீ போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு கார்னர் சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறாரு. இந்த நேரத்துல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட பேரு கிலானி. வானத்துல அந்த போலீஸ் ட்ரோன் இருக்கும்ல, அது பறந்து போகுது. அதுல ரேடியோ சிக்னல் மூலியமா போலீஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க போல. அதுல என்னென்ன பேசுறாங்கன்னு எல்லாமே இந்த பொண்ணுக்கு கேக்குது. ஆக்சுவலா இதுதான் கிலானியோட பவரே. இந்த பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் இவன் மைண்டாலேயே ஹேக் பண்ண முடியும். அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுக்க முடியும். இந்த கிலானிக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா சூப்பர் பவர் இருக்கிறவங்க எல்லாம் இப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்து இருக்காங்களே. சோ வீட்டுக்கு போயிட்டு இவங்க சாப்பிடுறாங்க. அப்போ அண்ணன்காரன் கிலானி கிட்ட கிளாஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்கும் பொழுது கிளாஸ்லாம் நல்லா தான் போகுது, ஆனா என்ன நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்க சொல்றாங்க. இதை கேட்ட அந்த அண்ணன்காரன் அப்படி ரொம்ப சோகமாகறாரு. ஏன்னா புக்ஸ் வாங்க கூட காசு இல்லை இவங்க கிட்ட. இதை புரிஞ்சுக்கிற கிலானியும் சரி விடு அண்ணா, நான் அந்த கிளாஸை விட்டு நின்னுறேன். ஐயோ கிலானி வேணாம், நீ படிக்கணும் புரியுதா, நல்ல மார்க் எடு, அது மட்டும் போதும், உனக்கு புக்ஸ் தானே வேணும், அதை நான் பாத்துக்கிறேன், நாளைக்கே நான் வாங்குறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ இப்படி இங்க இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க ரொம்ப சீக்கிரமாவே இந்த டவுன்ல ஒரு கம்யூனிட்டி எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷன்ல ஒரு போலீஸும் நிக்கிறாரு. அந்த போலீஸோட பேரு கிங். அந்த கிங்கும் மக்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ரோபோட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அது சூப்பர் பவர் இருக்கிறவங்கள கொன்னுடும், இது ரொம்பவே தப்புன்னு மக்களான நீங்க எல்லாரும் போராடினீங்க. சோ அதுக்காகவே கவர்மெண்ட் புதுசா இருக்கிற ரோபோட் தான் இந்த டாக் மாதிரியான ரோபோட்ஸ். இந்த ரோபோட்ஸ் அந்த சூப்பர் பவர் இருக்கிறவங்கள கொல்லாது, அதுக்கு பதிலா அவங்கள உயிரோட பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் ரோபோட்டை காட்டுறாரு. அந்த ரோபோட் முன்னாடி இன்னொரு போலீஸ்காரரு கன்னை காட்டி நிப்பாட்டும் பொழுது அந்த போலீஸ்காரரை அந்த ரோபோட் கொலை பண்ணாம ஜஸ்ட் காலை தட்டி விட்டுடுது. அவரு கையை தூக்குன உடனே இதுவும் கம்முனாகி அவரை அரெஸ்ட் பண்ணிடுது. சோ அதனால இந்த ரோபோட்டை மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா சூப்பர் பவர் இருக்கிறவங்களும் மனுஷங்க தான், அவங்கள கொல்லக்கூடாது. சோ கவர்மெண்ட் இதுக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருக்கிறவங்கள கொன்னாங்கன்னா போதும், அவ்வளவுதான், போராட்டம் வெடிச்சிரும். சோ இந்த கிங்ன்ற போலீஸ்காரரும் இந்த டாகை வச்சு பிரச்சாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம கேரட் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காரு. சோ நம்ம கேரட் தான் இப்ப அந்த போதை பொருளை செய்யற முக்கியமான ஆளுங்கள்ல ஒருத்தரா மாறிட்டாரு. சூப்பர்
சூப்பர் பவர் இருக்கிறவங்களுக்குலாம் காசை கொடுத்து அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல வச்சுதான் முதுகெலும்புல இருந்து அந்த லிக்விடை எடுப்பாரு. சோ அந்த மாதிரி அந்த லிக்விடை கொடுத்து காசை வாங்குறதுக்காக தான் அந்த கிலானியோடைய அண்ணா அந்த இடத்துக்கு வராரு. சோ அவரும் அந்த மாதிரி லிக்விடை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு இப்ப நம்ம கேரட் கிட்ட வந்து, சார் எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, நீங்க ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா அதை செய்வேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா கேரட் வந்து அவ்வளோ சீக்கிரமா வெளியாளுங்களை நம்பவே மாட்டாரு. சோ அதனால ஒழுங்கா போயிடு அப்படின்ற மாதிரி நார்மலா சொல்றாரு. ஆனா கிலானியோடைய அண்ணன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரா, கடுப்பான நம்ம கேரட்டும் தூக்கி தூர போட்டுறாரு. சோ நம்ம கேரட் இந்த போதைப்பொருள் பிசினஸ் இந்த அளவுக்கு தைரியமா பண்றாரு அப்படின்னா அதுக்கு ரீசன் போலீஸோட ஹெல்ப்போட தான் இவரு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த எலெக்ஷன்ல நிக்க போறாருல கிங்ன்ற போலீஸ், அவருக்கு நம்ம கேரட் அடிக்கடி லஞ்சத்தை கொடுப்பாரு. லஞ்சத்தை வாங்கிட்டு தான் அந்த கிங்கும் கம்முன்னு இருப்பாரு. சோ அதே மாதிரி பணத்தை ஒரு பேக்ல போட்டு சீக்கிரமா அதை போய் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு கேரட் அவரோட ஆளுங்க கிட்ட கொடுக்க, அவங்களும் நேரா ஒரு குப்பை தொட்டில அந்த பணத்தை போட்டுருவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம கிங் ஆபீசர் வந்து அந்த பணத்தை எடுத்துருவாரு. இதுதான் பிளானே. சோ அதே மாதிரி அவங்களும் போட்டு போறாங்க. ஆனா பின்னாடியே கிலானியோடைய அண்ணா அங்க வராரு. ஏன்னா அவருக்கு பணம் தேவைப்படுதுல, போலீஸ்க்கு கொடுக்குற அந்த பணத்தை ஆட்டே போடலான்னு வராரு. குப்பை தொட்டில இருந்து அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறதுக்குள்ளேயே அங்க போலீஸ் வந்துடுறாங்க. உடனே குப்பை தொட்டிக்கு பின்னாடி செவுத்தோட செவுரா அப்படியே மறைஞ்சுக்கிறாரு ஆளு. கிலானியோடைய அண்ணனோட பவர் என்ன அப்படின்னா, இந்த பச்சோந்தி மாதிரி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடம் மாதிரியே அப்படியே கலர் மாறிடுவாரு ஆளு. குப்பை தொட்டிக்கு பின்னாடி இருக்கிற செவரோட கலருக்கு மாறிடுறாரு. போலீஸும் வந்துட்டு இங்க இருந்த பணத்தை காணுமேன்னு தேடுறாங்க. அப்புறம் லைட் அடிச்சு அந்த செவுத்தை பார்க்கும்பொழுது லைட்டா அவரோட முகம் தெரியுது, டெக்ஸ்சர். ஏன்னா வந்து முழுசா அவரால் மாற முடியாது, வெறும் உடம்புல இருக்கிற கலர் மட்டும் தான் மாறுமே. சோ கண்டுபிடிச்சிடுறாங்க. கிலனுடைய அண்ணனும் வேகமா அங்க இருந்து ஓடுறாரு. இந்த ஆபீசர் கிங் இருக்காருல, அவருக்குன்னு பர்சனலா ஒரு டாக் ரோபோட் இருக்கும். அந்த ரோபோட் அனுப்புறாரு. அது கிலானியோடைய அண்ணனை திரத்திக்கிட்டே ஓடுது. சோ அவர் எங்க ஓடுறாரு, இந்த டாக் எப்படி திரத்திட்டு போகுது, இது எல்லாத்தையுமே ஒரு மானிட்டர்ல ஆபீசர் கிங்கும் அவரோட ஆளுங்களும் பாக்குறாங்க. அந்த டாகும் ஒரு வழியா கிலானியோடைய அண்ணனை பிடிச்சிருது. போயிட்டு அரெஸ்ட் பண்ணுன்னு பார்த்தா அதோட வால்ல இருந்து ஊசி மாதிரி ஒண்ணு வந்து அப்படியே கிலானியோடைய அண்ணன் உடம்புல இறக்கிடுது. சோ இதனால ஓவர் டோஸ் ஆகி கிலானியோடைய அண்ணன் அந்த இடத்துலயே இறந்து போறாரு. சோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டாக் ரோபோட்டும் சூப்பர் பவர் இருக்கிறவங்கள கொல்லும். ஆனா எப்படி கொல்லுது, போதை பொருளை கொடுத்து கொல்லுது. சோ யாராவது வந்து பார்த்தாங்கன்னா இவன் அதிகமா போதை பொருள் எடுத்துக்கிட்டான் அதனாலதான் இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த டாக் மேல டவுட்டே வராது. சோ கவர்மெண்ட் வந்து கொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டாகை உருவாக்குனாங்க. ஆனா இந்த ஆபீசர் கிங் அவருக்கு வேண்டாதவங்களெல்லாம் இந்த டாகை வச்சு கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இப்படி இந்த டாக் கிலானியோடைய அண்ணனை கொல்றத அந்த இடத்துக்கு வந்த கிலானியும் பாத்துறா. அவ பயத்துல கத்தரா. அந்த டாகும் கிலானிய பாக்குது. இத மானிட்டர்ல இருந்து கிங்கும் பாக்குறாரு. வேற வழி இல்ல, அந்த பொண்ணையும் நம்ம கொல்லணும் அப்படின்னு டாக் கிட்ட சொல்ல, டாகும் அந்த பொண்ணையும் கொல்றதுக்கு வருது. அப்படியே பக்கத்துல வருது. கிலானி ஒரு கத்து கத்தரா. சடனா அந்த மானிட்டர்ல தெரிஞ்ச வீடியோ ஃபுட்டேஜ் கட் ஆயிடுது. என்ன ஆச்சுன்னு நம்ம ஆபீசர் கிங்குக்கு எதுவும் புரியல. பார்த்தா அந்த ரோபோட் செமையா டேமேஜ் ஆகி இருக்கு. அது ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து பாக்குறாங்க. கிங் ரொம்ப ஷாக்ல இருக்காரு. என்ன இந்த டாக் ரோபோட் பாட்டா கிடக்குது, யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா, ஒருவேளை எலக்ட்ரிக் பவர் இருக்கிற யாராவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு கேட்கும் பொழுது, சார் எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்ணி இந்த அளவுக்குலாம் பண்ண வாய்ப்பே இல்லை சார், இது ஏதோ ஒரு புது பவர் நினைக்கிறேன். இந்த டாகோட மெமரி வீடியோல கடைசியா ரெக்கார்ட் ஆனது ஒரு சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணை நாங்க தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க. சோ இப்படி இந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்க நம்ம கார்னர் ஒரு இடத்துல இந்த கிளீன் பண்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு போலீஸ் வராரு. ஆக்சுவலா அவர் வந்து ரொம்ப நல்ல போலீஸ். கார்னரும் அந்த போலீஸை பார்த்துட்டு, சார் இங்க பாருங்க, நான் இப்ப அந்த கேரட் கூட சேர்ந்து எதுவும் வேலைலாம் பண்ணல சார், சோ அதனால நீங்க அந்த கேரட்டை பிடிக்கிறதுக்கு என்னால எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு இவரு சொல்லிடுறாரு. அந்த போலீஸும் நான் ஜஸ்ட் உங்க கூட பேசணும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, கார்னர் இல்ல சார் எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட, போலீஸும் சரி ஓகே உனக்கு என்னைக்காவது என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுன்னு விசிட்டிங் கார்டை வச்சுட்டு போறாரு. சோ கார்னரும் எதுக்கோ இருக்கட்டுமேனு அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. அவங்க தான் இந்த இடத்துடைய ஓனர் மாதிரியே. கார்னர் எதுக்கு நீ தேவையில்லாம இப்படி மாங்குன்னு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ சின்ன பையனா இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு நிறைய பசங்க விளையாட வருவாங்க, ஆனா இப்ப யாருமே வரத்தில்ல தெரியுமா, சோ வராத ஒரு இடத்த எதுக்கு இவ்வளோ கிளீன் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கார்னர் அதெல்லாம் கண்டுக்கல, இதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸ்டோரேஜ் ரூமுக்கு போகும்பொழுது அங்க அந்த கிலானி பொண்ணு இருக்கா. கார்னருக்கு எதுவும் புரியல. பாப்பா நீ யாரு அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு கோவப்படுறாளா. இந்த இடத்தோட ஓனர் அம்மா இருக்காங்களா, அவங்கள கூப்பிட, சோ அவங்களும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கார்னர் இந்த பொண்ணோட அண்ணனை அந்த ரோபோட் டாக் இருக்குல்ல அது கொன்னுடுச்சான். இதை கேட்டு கார்னர் ஷாக் ஆகுறாரு. ஆனா அந்த ரோபோட்ஸ் எல்லாம் கொல்லலாம் பண்ணாதே, ஜஸ்ட் அரெஸ்ட் தானே பண்ணும். ஆனா அந்த பொண்ணு சொல்றத பார்த்தா அந்த ரோபோட்ஸை போலீஸ் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நீ உடனே இந்த பொண்ணை கூட்டிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போ அப்படின்னு அந்த ஓனரமா சொல்றாங்க. சரின்னு கார்னரும் அந்த பொண்ணை பின்பக்கம் வழியா கூட்டிட்டு போறாரு. ஆனா போலீஸ் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராலையும் ட்ராக் பண்ற ஆப்ஷனை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. சோ நம்ம கார்னரும் கிலானியும் அந்த சிசிடிவி கேமரால வந்த உடனேயுமே அழகா இவங்க முகத்தை ட்ராக் பண்ணி இந்த பொண்ணு இங்க தான் இருக்கா, அதுவும் கார்னர் கூட தான் இருக்கா அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருது. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆபீசர் கிங் நேரா கேரட்டை மீட் பண்றாரு. இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ன்ற விஷயம் நம்ம
நமக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல, வெளியே தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதை விட முக்கியமா இந்த ரோபோட் டாக்ஸை நாங்க மிஸ்யூஸ் பண்றது தெரிஞ்சதுன்னா என் கதையே முடிஞ்சிடும். உடனடியா நான் அந்த குட்டி பொண்ணை கண்டுபிடிச்சாகணும். அந்த குட்டி பொண்ணு இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்ல, அந்த கார்னர் கூட தான் இருக்கா. அந்த கார்னரும் உனக்கு ஃப்ரெண்டு தானே, எங்க இருப்பான் அவன் அப்படின்னு கேக்குறாரு. கேரட்டும் அட்ரஸ் சொல்றாரு. சோ போலீஸ் கார்னரோடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே தான் கார்னர் அவரோட வீட்டுக்கு தான் அந்த குட்டி பொண்ணு கிலானிய கூட்டிட்டு போயிருக்காரு. சோ அந்த பொண்ணு சாப்பிட ஃபுட் எல்லாம் கொடுக்கறாரு. டிவியும் ஆன் பண்ணும் பொழுது அதுல அந்த ஆபீசர் கிங் பேசுறாரு. போதை பொருளை வித்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளு அவனை திரத்தி பிடிக்கலான்னு பொழுது அவன் அதிக போதை பொருளை யூஸ் பண்ணிருப்பான் போல, ஓவர் டோஸ்ல இறந்து போயிட்டான் அப்படின்னு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா கொன்னதே இந்த ஆபீசர் கிங்கோடைய அந்த டாக் ரோபோட் தான். இதை பார்த்த உடனேயுமே அந்த கிலானி பொண்ணு செமையா கடுப்பாகிறா. ப்ளீஸ் டிவி ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு கத்துறா. நம்ம கார்னரும் புரிஞ்சுக்கிட்டு டிவி ஆஃப் பண்ண ட்ரை பண்றாரு. ஆஃப் ஆகி தொலைய மாட்டேங்குது. அந்த பொண்ணும் செமையா கோவப்பட பவர் வெளியே வருது. அந்த டிவி கனெக்ஷன் மொத்தமா கரப்ட் ஆகுது. சோ கிலானி எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளையும் அசால்ட்டா அழிச்சிருவா. அதே மாதிரிதான் அந்த டாகையும் போட்டு தள்ளினாலே. சோ கார்னரும் கிலானியை உட்கார வச்சு சரி சரி நீ கோவப்படாத அமைதியாரு, ஆமா இந்த மாதிரிலாம் பண்றியே உனக்கு என்ன பவர் அப்படின்னு கேட்கும் பொழுது கிலானி காதுக்கு வெளியே இருந்து போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ரேடியோ சிக்னல் சவுண்ட்லாம் கேக்குது. கார்னர் கிட்ட போலீஸ் வந்துட்டாங்க, நம்ம சீக்கிரமா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்றா. சோ இவங்களும் தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் கிட்ட இருந்து. ஆனா என்ன இவங்களை பிடிக்கிறதுக்கு ரோபோட்ஸ் எல்லாம் இறக்குறாங்க. அந்த ரோபோட்டை நம்ம கார்னர் அவரோட பவரை யூஸ் பண்ணி காலி பண்றாரு. சோ எஸ்கேப் ஆகி ஓடும் பொழுது மேல அந்த போலீஸோடைய ட்ரோன் வருதா. நம்ம கிலானியும் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அந்த பார்ட்ஸ் எல்லாம் காலி பண்ணிடுறாங்க. சோ அப்புறம் இவங்க எஸ்கேப் ஆகி பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணும் நம்ம இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும் பொழுது கார்னரும் என்ன நம்பு, நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா எங்க போறோம் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது கார்னர் கம்முன்னு இருக்காரு. ஏன்னா கார்னருக்கே நம்ம எங்க போறது அப்படின்னு எதுவும் புரியல. சடனா அவருக்கு ஒரு ஐடியா வந்து நேரா கேரட்டை மீட் பண்ண போறாரு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாரு. அந்த கிலானி பொண்ணை பக்கத்துல உட்கார வச்சுட்டு இவர் மட்டும் தனியா கேரட் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன கார்னர், என் முகத்தையே பார்க்க விரும்பலன்னு சொல்லி இப்ப நீயா என்ன மீட் பண்ற, என்ன விஷயம்? நான் ஒன்னும் உன் கூட சேர்ந்து வேலை செய்யலாம் வரல கேரட், எனக்கு உன்னால ஒரு ஹெல்ப் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை சேஃபான ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அவளுக்குன்னு ஃபேக் பாஸ்போர்ட் அது இதுன்னு நிறைய பணமும் வேணும். இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி கார்னர் கேட்கிறாரு. கண்டிப்பா கார்னர், 5 வருஷமா நீ ஜெயில இருந்திருக்க, என்னை பத்தி போலீஸ் கிட்ட எதுவும் நீ சொல்லவே இல்ல, கண்டிப்பா அதுக்காகவே நான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆமா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும் பொழுது கார்னர் சொல்ல மாட்டாரு. ஆனா கேரட், அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும் கார்னர், பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளே அவதானே. கார்னர் ஷாக் ஆகுறாரு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது கேரட்டும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அந்த பொண்ணோட பேரு கிலானி. அந்த பொண்ணுக்கு இருக்கிற பவர் இருக்கே லட்சத்துல ஒரு ஆளுக்கு தான் இருக்குமே. அந்த கிலானியோடைய அண்ணன் எங்க ஆளுங்க போலீஸ்க்கு கொடுக்க வேண்டிய காசை ஆட்டைய போட்டு எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணான். போலீஸ் அவங்க அண்ணனை போட்டு தள்ளிட்டாங்க. எனது நீ போலீஸ்க்கு காசு கொடுக்குறியா? ஏன்? கார்னர், இப்ப இந்த பிசினஸ் நான் இவ்வளவு பெருசா பண்றேன்னா எப்படி பண்றேன்? போலீஸோட ஹெல்ப்போட தான் பண்றேனே. அவனுங்களுக்கு எலும்பு துண்டு மாதிரி பணத்தை தூக்கி போடுவேன், அதை வாங்கிக்கிட்டு கம்முன்னு இருப்பானுங்க. எங்க பாரு கேரட், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இது சின்ன பொண்ணு, இந்த பொண்ணை விட்டுருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கார்னர். ஆனா அந்த போலீஸ்காரன் கிங்கு சத்தியமா விட மாட்டான். இந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு. இந்த பொண்ணோட மைண்ட்ல இருந்து அந்த கொலை சம்பவத்தை மட்டும் நம்ம அழிச்சிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம கார்னருக்கும் இது சரின்னு தான் தோணுது. உடனே போயிட்டு அந்த கிலானி பொண்ணு கிட்டையும் பேசுறாரு. அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் பிடிக்கல, ஆனா அண்ணன் இறந்து போனது நம்ம மனசுக்குள்ளேயே இருந்தா கஷ்டம் அதிகமாயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு இந்த விஷயத்துக்கு அந்த பொண்ணும் ஒத்துக்கிறா. சோ கேரட்டும் இவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க மெமரி எல்லாம் அழிக்கிற சூப்பர் பவர் இருக்கிற ஒரு லேடி இருக்காங்க. சோ அவங்க கிட்ட அந்த கிலானியை கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. அந்த லேடியும் மெதுவா கிலானியோடைய மெமரிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. உங்க அண்ணனுடைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே நீ நினைச்சு பாரு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு நினைக்கிறா. அந்த மெமரிஸ் எல்லாமே இந்த சூப்பர் பவர் இருக்கிற அந்த லேடிக்கும் அப்படி தெரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற கார்னருக்கும் இப்பதான் புரிய வருது, இவங்கெல்லாம் அந்த கிலானியோடைய மைண்டுக்குள்ள இருக்கிற அவங்க அண்ணன் இறந்து போன அந்த மெமரியை மட்டும் அழிக்காம அவங்க அண்ணனோட மெமரியவே மொத்தமா அழிக்க போறாங்க. இதை மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிலானிக்கு ஒரு அண்ணன் இருந்த விஷயம் கூட ஞாபகத்துல இருக்காது. சோ கார்னரும் கத்துறாரு, எதுக்காக ஃபுல் மெமரியும் நீங்க அழிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு ரேண்டம் இன்சிடென்டா இருந்தா பரவாயில்ல, இது அவங்க அண்ணன் சம்பந்தப்பட்டது, நம்ம என்னதான் அழிச்சாலும் திரும்ப ஞாபகத்துக்கு வந்துரும், ஒரே வழி அவங்க அண்ணனை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனையும் அழிக்கிறது தான் ப்ராசஸ் பண்றாங்க. கார்னர் தடுக்க போறாரு, கார்னரையும் இவங்க தடுக்கிறாங்க. அந்த மெமரியை எரேஸ் பண்ற பவர் இருக்கிற அந்த லேடியும் அந்த கிலானியோடைய மனசுக்குள்ள ஆழமா போக ட்ரை பண்றாங்க. கிலானியும் அவங்க அண்ணனும் எவ்வளவு பாசமா இருந்தாங்க அப்படின்ற விஷயம்லாம் அந்த லேடிக்கு தெரிய வருது. அந்த லேடி அழுகுறாங்க, ஏன்னா அந்த மெமரி இவங்க மெமரி மாதிரி ஆகிடும். சோ அவ்வளவுதான், அந்த லேடி மெமரியை ஃபுல்லா அழிக்க போறாங்க. நம்ம கார்னரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ரூம்ல மேல ஃபயர் அலாரம் இருக்கும்ல, அவரோட ஷாக் பவர்னால அதை ட்ரிகர் பண்ணி விட்டுறாரு. அவ்வளவுதான், தண்ணி பிச்சுக்கிட்டு கொட்ட ஆரம்பிக்குது அந்த வீடு ஃபுல்லாவே. அந்த மெமரி எரேஸ் பண்ற அந்த லேடியாலையும் எரேஸ் பண்ண முடியல. சோ கார்னர் கிலானியை காப்பாத்துறாரு. ஆனா அங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, கார்னரை தடுக்க வருவாங்க. அப்பதான் கார்னர் மெதுவா அவருடைய எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்றாரு.
இந்த வாணியா அவளோட பவரை யூஸ் பண்றா போல. என்ன கத்துறா. சரி கதைக்கு வருவோம். அந்த ரூம் ஃபுல்லாவே ஒரே வாட்டரா இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி வாட்டர்ல பாஸ் ஆகுமா, இருக்கிற எல்லாரும் நனைஞ்சு வர போயிருக்காங்க. சோ கார்னர் அவரோட பவரை யூஸ் பண்ண ரூம்ல இருக்கிற எல்லாருமே செதறாங்க. ஆனா அவங்கள சாகடிக்கிற அளவுக்கு கரண்ட் அவர் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் அவங்கள ஸ்டன் ஆக்கிட்டு அப்புறம் கிலானியை கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. நேரா அந்த ஓனரமா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போக அவங்களும் உங்களை நான் சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு கார்ல போறாங்க. ஆனா போலீஸ் அழகா அதை ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ண வராங்க. அந்த ஆபீசர் கிங்கும் இவங்க போற லொகேஷனை கேரட்டுக்கும் சொல்ல கேரட்டும் அவரோட ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு வராரு. அப்படியே கார்னரையும் வளைச்சு பிடிக்கிறாரு. இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து இந்த போலீஸ் ரோபோட்ஸ் எல்லாம் கன்னை பாயிண்ட் பண்ணி நிக்குது. இதை மானிட்டர்ல இருந்து ஆபீசர் கிங்கும் பாக்குறாரு. மத்தவங்க எல்லாம் சார் ஷூட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது வேணாம் கேரட் தான் அங்க இருக்கான்ல அவன் பாத்துப்பான் அப்படின்னு சொல்லி ஆபீசர் கிங் வந்து ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்றாரு. சோ கேரட்டும் கையில கன்னை எடுத்துக்கிட்டு அந்த கிலானி பொண்ணை கொல்றதுக்காக போறாரு. கார்னர் குறுக்க வந்து நிக்கிறாரு. கார்னர் ஒழுங்கு மரியாதையா நகர்ந்து போ, நான் அந்த பொண்ணை போட்டு தள்ளணும். உனக்கு என்ன இப்ப அந்த பொண்ணை போட்டு தள்ளணும் அவ்வளவுதானே, ஃபர்ஸ்ட் என்ன போட்டு தள்ளு, நான் செத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கார்னர் நிக்க கேரட்டும் கார்னரை கொல்ற மாதிரியே போறாரு. ஆனா அவரால் முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் கார்னர் அவரோட ஃப்ரெண்ட் இல்ல. சோ அதனால கன்னை கீழே இருக்கிறாரு. இத மானிட்டர் வழியா பாக்குற அந்த ஆபீசர் கிங்கும் என்ன இவன் சுட மாட்டான், சரி நம்ம சுடுவோம் அப்படின்னு அந்த தூரத்துல நிக்கிற ரோபோட்ஸ்க்கு ஆர்டர் கொடுக்க அது கண்ணா முன்னான்னு சுடுது. நம்ம கேரட்டோடைய ஆளுங்களெல்லாம் அதை போட்டு தள்ளிடுது. இவங்களும் ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஓனரம்மா இருக்காங்களா அவங்க மேல எல்லாம் புல்லட் பட்டுடுது. ஆனா புல்லட் அந்த அளவுக்கு உள்ள போகல. ஏன்னா அந்த ஓனர் அம்மாவோட சூப்பர் பவரே அதுதான். அவங்களுக்கு திக் ஸ்கின். அந்த அளவுக்கு புல்லட் ஈஸியா உடம்ப தொலைச்சிக்கிட்டு போகாது. சோ இவங்க சேஃபா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே வந்தாங்கன்னாவே அந்த ரோபோட்ஸ் ஷூட் பண்ணிடும். சோ எப்படி தப்பிக்கிறதுன்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேரட்டும் செம காண்ட்ல இருக்காரு. ஏன்னா சுடுறது அந்த ஆபீசர் கிங்னு இவருக்கு தெரியும். நம்ம இருந்தும் சுடுறானா அப்ப நம்ம உயிரையும் காலி பண்றதுக்கு தான் அவன் பிளான் பண்றான்னு ஆபீசர் கிங் மேல கேரட்டுக்கு செம காண்டாகுது. சோ அந்த ஓனர் லேடி இருக்காங்களா அவங்க கார்னரை பார்த்து என்னால நிறைய குண்டுகளை தாங்க முடியும். சோ அதனால என்ன ஒரு ஷீல்டா யூஸ் பண்ணி நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போங்கன்னு சொல்ல அதே மாதிரி இவங்களும் அந்த ஓனரம்மா பின்னாடியே போறாங்க. சுடுற குண்டு எல்லாமே அந்த ஓனரம்மா மேலதான் படுது. திக் ஸ்கின்ன்றதுனால புல்லட்லாம் உள்ள இறங்கல. ஆனா ஒரு சில புல்லட்லாம் உள்ள இறங்கவும் ஆரம்பிக்குது. எப்படியோ இவங்க எல்லாரும் தப்பிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா ஓனரம்மா மட்டும் செம்மையா அடி வாங்கி படுத்துறாங்க. அந்த இடத்துக்கு ஆபீசர் கிங்கும் வராரு. அவங்க எங்க போயிருக்காங்க உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க ஆனா அந்த ஓனரம்மா ஆபீசர் கிங்க பார்த்து காரி துப்புறாங்க. கோவப்பட்ட ஆபீசர் கிங்கும் அந்த ஓனரம்மாவை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க திக் ஸ்கின் எல்லாம் தாண்டி புல்லட் உள்ள இறங்கி அவங்க இறந்தும் போறாங்க. எங்க நம்ம கார்னர் கிலானி அப்புறம் கேரட் அவர் உடம்புல வர ஒரு புல்லட் பட்டிருக்கு. கார்னரும் சரி பாவம் அப்படின்னு கேரட்டுக்கு ஹெல்ப் பண்ண அதோட ஒரு நல்ல போலீஸ் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போவார்ல அந்த போலீஸ்க்கும் கால் பண்ணி வர வச்சிடுறாரு. இங்க பாருங்க இந்த கேரட்டை நான் அப்ரூவரா மாத்திடுறேன். எல்லா உண்மையும் அவன் சொல்லுவான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆபீசர் கிங் தான். சோ நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு கார்னர் கேட்க ஆனா கார்னர் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஆபீசர் கிங் தான் இருக்கிறதுலயே ஹையர் பவர்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர். இந்த கேரட் வந்து சாட்சி சொல்லி அழகா அவன் மாத்தி விட்டுருவான் எல்லாத்தையுமே. அதோட இன்னும் கொஞ்ச நாள்ல கம்யூனிட்டி எலெக்ஷன் வேற நடக்க போகுது. அந்த எலெக்ஷன்ல மட்டும் அவன் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான். அந்த கிங்க நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி அந்த கிங் மோசமானவன் அப்படின்னு சாலிடான எவிடன்ஸ் நமக்கு வேணும். எவிடன்ஸ் இருந்தா அவனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த நல்ல போலீஸ் சொல்ல எவிடன்ஸுக்கு நம்ம எங்க போறது அப்படின்னு இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த கிலானி பொண்ணும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எங்க அண்ணனை கொன்ன அந்த டாக் அது அந்த போலீஸ் ஆபீசர் கிங்கோடது தான். அந்த டாகோட மெமரியில எல்லா வீடியோவும் ரெக்கார்ட் ஆகி இருக்கும். அந்த டாக் மட்டும் என்கிட்ட கிடைச்சதுன்னா அதோட மெமரியை நான் எடுத்து ஒரு கம்ப்யூட்டர் மூலியமா இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். மக்கள் எல்லாருக்குமே அந்த டாக் கெட்டது அதை யூஸ் பண்ணது கிங்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். சோ இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு நம்ம கார்னரும் கேரட்டும் நேரா அந்த ஆபீசர் கிங்கோடைய வீட்டுக்கே போறாங்க. அங்க கிங்கோடைய ஒய்ஃப் தான் இருக்காங்க. யார் நீங்க? இல்ல நாங்க உங்க ஹஸ்பண்ட் கூட வேலை செய்யற போலீஸ் ஆபீசருங்க, அவரை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். ஐயோ அவர் வெளியே போயிருக்காரு, வர நேரம் தான் நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. அதே மாதிரி கிங்கும் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வராரு. உள்ள இருக்கிற கேரட்டையும் கார்னரையும் பார்த்து ஒரு சமய கடுப்பாக்குறாரு. ஆனா ஒய்ஃப் வேற இருக்காங்களா, இவரால் அந்த கோவத்தை காட்டிக்க முடியல. எங்க இவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமே? ஆமாமா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி உட்காந்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி இந்த கிங் இங்க இருக்கும் பொழுது அந்த கிலானின்ற பொண்ணு பின்பக்க வழியா வந்து அந்த கிங்கோடைய டாக் இருக்கும்ல அது ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருக்கு, சார்ஜ் ஏறிட்டு இருக்கு போல. அந்த டாகை எடுத்துட்டு போறதுதான் பிளானே. சோ அந்த பொண்ணும் கரெக்டா அந்த டாகை ஆன் பண்ணி அந்த டாகை எடுக்கிறதுக்கான வேலையை பாக்குறா. இங்க இந்த டாக் ஆன் ஆன உடனேயுமே டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி கிங்கோடைய டாக் ஆன் ஆகிருக்கு, அதுல வித்தியாசமா ஏதோ வைரஸ் மாதிரிலாம் வந்திருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் போகுது. சோ உடனே அவங்க கிங்குக்கு கால் பண்றாங்க. கிங்குக்கும் போன் ரிங் அடிக்குது. அதை எடுக்கலான்னு அவர் போகும்பொழுது நம்ம கேரட் டெலிகைனசிஸ் பவர் மூலியமாவே அங்க இருக்கிற கத்தி அப்படியே திருப்புறாரு. அவனை போன் எடுத்தா கத்தி நேரா உன் பொண்டாட்டி கழுத்துக்கு போகும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு ஆளு அந்த டெலிகைனசிஸ் பவரை யூஸ் பண்ணியே. சோ அதனால கிங்கும் கம்முன்னு இருக்காரு. டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் வீட்டுடைய லேண்ட்லைனுக்கு போன் பண்றாங்க. கிங்கோட ஒய்ஃப் அதை அட்டென்ட் பண்றதுக்கு போறாங்க. அவங்க போன உடனே நம்ம கார்னரும் கிலானிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப நம்ம கேரட்டும் அந்த கிங்கும் மட்டும் தான்
உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற கத்திய அந்த கிங் இருக்காருல்ல, அவரு டெலிகைனசிஸ் பவர் மூலியமா நேரா நம்ம கேரட்டை போட்டு தள்ளுறதுக்கு கத்தி அனுப்புறாரு. கேரட்டும் அவரோட டெலிகைனசிஸ் யூஸ் பண்ணி தடுக்கிறாரு. சோ அப்படின்னா அந்த ஆபீசர் கிங்குக்கும் சூப்பர் பவர் இருக்கு, ஆனா பவர் இல்லாத மாதிரியே வெளியே சீனை போட்டு இப்ப போலீஸாவே ஆயிருக்காரு ஆளு. எனக்கு தெரியண்டா நீயும் சூப்பர் பவர் இருக்கிற ஆளு தான், எவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்கல அப்படின்னு கேரட்டும் கிங்கும் அப்படியே டெலிகைனசிஸ்லயே சண்டை போடுறாங்க. அப்புறம் கத்தி போயிட்டு ஒரு இடத்துல சொருகிக்குது. எங்க நம்ம கானரும் கிலானியும் அந்த டாக் ரோபோட்டை ஆட்டைய போட்டு போயிடுறாங்க. அந்த கிங்கோட ஒய்ஃபும் போன்ல பேசிட்டு கிங் கிட்டயே வராங்க. நம்ம கேரட்டும் எழுந்து நைஸ் மீட்டிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி அவரும் போயிடுறாரு. அப்புறம் அந்த ஒய்ஃப் கிங் கிட்ட எங்க நம்ம டாக்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இவர் ஓடி போயிட்டு அவரோட டாகை பார்த்தா டாக ஆட்டைய போட்டு போயிட்டாங்க. யாரு நம்ம கானரு கிலானி கேரட் இவங்க எல்லாருமே தான். அந்த டாக்குள்ள இருக்கிற அந்த மெமரி எல்லாம் அந்த கிலானி பொண்ணு பாக்குறா, ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா அவங்க அண்ணன் இறந்து போன ஃபுட்டேஜ் எல்லாம் அதுல இருக்கு. சோ இப்ப பிளான் என்னன்னா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அப்படியே சிஸ்டம்ல போட்டு இன்டர்நெட்ல பரவ விட்டுட்டோம் அப்படின்னா மக்கள் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க இந்த டாக் ரொம்ப ரொம்ப மோசமானது, முக்கியமா அந்த ஆபீசர் கிங் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு. சோ கேரட் இவங்கள ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போறாரு. அங்க சிஸ்டம் எங்க அப்படின்னு சொல்லி இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா கீழே போலீஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இருக்கிற லொகேஷன் போலீஸ்க்கு எப்படி தெரியும்னா இவங்க தான் டாகே கொண்டு வந்திருக்காங்களே அதுல லொகேஷன் இருக்கும். சோ அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணி போலீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி எது என்னவோ சீக்கிரமா அந்த ஃபுட்டேஜ் நம்ம வெளி உலகத்துக்கு காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த டேட்டாவெல்லாம் ஒரு சிஸ்டமுக்கு காப்பி பண்ணலான்னு ட்ரை பண்ணும்பொழுது கன்னை காட்டி கேரட் மிரட்டுறாரு. கானரும் அட பாவி கேரட் உன் புத்தியை காமிச்சிட்டல, எங்க பாரு கானர் இப்ப இந்த டேட்டாவெல்லாம் நம்ம மக்களுக்கு காமிச்சு என்ன நடக்க போகுது, அந்த கிங்கை அரெஸ்ட் பண்ணுவாங்க, இதனால நமக்கு என்ன நல்லது நடக்கும், ஒன்னும் கிடையாது. ஆனா இதுவே இந்த டேட்டா நம்ம கிட்ட இருந்ததுன்னா அந்த கிங்கு நமக்கு அடிமையா இருப்பான், நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான். இது மூலியமா சூப்பர் பவர் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம நல்லது பண்ணலாம், புரியுதா? உனக்கு என்ன அந்த கிலானி பொண்ணா அந்த ஆபீசர் எதுவும் பண்ணக்கூடாது அவ்வளவுதானே, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த டாக் ரோபோட்டோட மண்டையை மட்டும் பிச்சுக்கிட்டு அதை கேரட் அவரோட ஆளுங்க கிட்ட கொடுக்கறாரு. ஏன்னா அந்த மண்டையில தான் ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அப்புறம் கேரட் நேரா அந்த ஆபீசர் கிங் கிட்ட பேசுறதுக்காக கீழே போறாரு. என்னப்பா கிங் நல்லா இருக்கியா, இப்ப நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட, நீங்க பண்ண எல்லா தில்லுமுள்ளு வேலையும் டேட்டாவா நான் சேஃபா வச்சிருக்கேன். சோ அதனால நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாமா, இனிமே உங்களுக்கு கொடுக்குற கமிஷன்ல பாதி தான் கொடுப்பேன், நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க கேட்கணும், சூப்பர் பவர் இருக்கிறவங்கள நீங்க தொடவே கூடாது, நான் அந்த கிலானி கார்னர் ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்றேன், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லி இவர் கேட்க அந்த ஆபீசர் கிங் கத்தி எடுத்து குத்திட்டு கையை லாக் பண்ணி விட்டுட்டு இங்க பாடுறா நமக்கெல்லாம் இருக்குல்ல சூப்பர் பவர், உண்மையிலேயே இது பவர் கிடையாது, எது தெரியுமா பவர், இப்ப நான் இருக்கனே ஒரு போலீஸா இதுதான் பவர், இன்னும் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டேன்னா இதுக்கும் மேல எனக்கு பவர் கிடைக்கும், அப்புறம் என்னை எவனாலையும் தொட முடியாது, நீ இங்கேயே இரு அப்படின்னு லாக் பண்ணிட்டு அவரோட ஆளுங்களெல்லாம் மேல கானரையும் கிலானியையும் பிடிக்க அனுப்புறாரு. சோ நிறைய போலீஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா, மக்கள் பிரஸ் மீடியான்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் மேல இருந்து கிலானியும் கானரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரோபோட்டோட மண்டையில தான் டேட்டா இருக்கு. கானரும் கேரட்டோட ஆளுங்க கிட்ட இங்க பாருங்கடா கீழே கேரட்டை படுக்க போட்டாங்க, போலீஸ்லாம் மேல வந்துகிட்டு இருக்கு, நம்ம தப்பிக்க ஒரே வழி இந்த ரோபோட்டோட மண்டை தான், ஒழுங்கா என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல கேரட்டோட ஆளுங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு கானர் கிட்ட அந்த ரோபோட்டோட மண்டையை கொடுத்துடுறாங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே எப்படியாவது போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகியே ஆகணும். சோ வேகமா ஓடுறாங்க. பார்த்தா போலீஸ்லாம் ஷீல்டோட அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. நம்ம கானர் அவரோட எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்றாரு, ஆனா அந்த ஷீல்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. வேற வழியே இல்ல, நம்ம ஓடுறது தான் ஒரே வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறாங்க. அங்க இருந்த சூப்பர் பவர் இருக்கிறவங்களாம் போலீஸ் கூட சண்டை போட போலீஸும் பதிலுக்கு ஷூட் பண்றாங்களா. சோ ஷூட் பண்ற சவுண்ட்லாம் கீழே இருக்கிற பிரஸ் மீடியாவுக்கு தெரிய வந்து லைவ் நியூஸா போட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்க்கும் சூப்பர் பவர் இருக்கிறவங்களுக்கும் சண்டை அப்படின்னு. எங்க நம்ம கார்னர் எப்படியாவது கிலானியை காப்பாத்தி கொண்டு போகணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. இவங்களும் எஸ்கேப் ஆகி போறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு ஒரு ரோபோட் டாக் வந்துருது, கிலானிய போட்டு தள்ள ட்ரை பண்ணுது. ஆனா கார்னர் குறுக்க வந்து அந்த ரோபோட்டை தடுக்க ட்ரை பண்றாரு. கிலானியை பார்த்து நீங்க இருந்து தப்பிச்சு போ அப்படின்னு கத்துறாரு. அப்புறம் இந்த டாக போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி அவரோட எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்றாரு. ஆனா ஒண்ணுமே ஆகல. ஏன்னா எந்த ஒரு பவராலையும் அவ்வளவு ஈஸியா சாகாத மாதிரி தான் இந்த டாகை உருவாக்கி இருக்காங்க. இப்ப அந்த டாக் நம்ம கார்னருக்கு அந்த போதை பொருளை இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அது மட்டும் ஃபுல்லா போட்டுருச்சுன்னா அவ்வளவுதான், கார்னர் ஓவர் டோஸ்ல இறந்தே போயிடுவாரு. சோ கொஞ்சம் கொஞ்சமா போதை பொருள் அவரோட உடம்புக்குள்ள போய்கிட்டே இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு கிலானி வந்து அந்த ரோபோட்டை அவளோட பவர்னால கண்ட்ரோல் பண்ணிடுறா. சோ நல்ல வேலையா கார்னருக்கு எதுவும் ஆகல. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் போதை பொருள் அவரோட உடம்புக்குள்ள போனதுனால லைட்டா ஒரு போதையா இருக்காரு. அந்த இடத்துக்கு ஒரு போலீஸும் இன்னொரு டாகும் வருது. சோ அந்த டாக் இவங்களை அட்டாக் பண்ண வருது. நல்ல வேலையா கிலானி ஒரு டாக் ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்ததுனால அந்த டாக் இப்ப இவங்களுக்காக சண்டை போடுது. அதோட அந்த போலீஸ் ஆபீசரையும் காலி பண்ணுது. சோ இந்த சண்டையில கிலானி வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. அவளுக்கு லைட்டா அடியும் படுது. அந்த பொண்ணு கீழே விழுந்துற. நம்ம கார்னரும் அந்த போதை பொருள் உள்ள போனதுனால போதையில இருக்காரு. ஆனா எப்படியாவது வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிலானியை தூக்கிக்கிட்டு அப்படியே மெதுவா வராரு. சோ ஒரு வழியா அவங்க வெளியும் வந்துடுறாங்க. அப்ப இன்னொரு டாக் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வருது. இன்னும் சொல்ல போனா அட்டாக்கே பண்ணிருக்கோம். நல்ல வேலையா அங்க கேரட் இருக்காரு. அவரோட டெலிகைனசிஸ் பவர் மூலியமா அந்த டாகை தடுத்து நிறுத்திடுறாரு. இங்க
அப்படியே கானரும் அந்த பொண்ணும் கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே ரொம்ப சோர்வா இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்பதான் அந்த பொண்ணு அங்க இருக்கிற கேமராவா பாக்குறா. அந்த கேமரால தான் லைவ் ஃபீடு ஓடிக்கிட்டு இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்களே. சோ அந்த கேமராவை பக்கத்துல கூப்பிடுற அந்த பொண்ணு, நம்ம நல்ல போலீஸ் இருக்காருல்ல அவரும் அங்கதான் இருக்காரு. சோ மத்த போலீஸ் எல்லாம் அவரு தடுத்து நிறுத்தி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ கேமராவை அந்த பொண்ணு கிட்ட கொண்டு வராங்க. அந்த பொண்ணோட ஒரு கை அந்த ரோபோட்டோடைய ஹார்ட் டிஸ்கையும், இன்னொரு கை அந்த கேமராவையும் தொட்டு அந்த பொண்ணு அவளோட பவரை யூஸ் பண்றா. அதாவது அந்த டேட்டாவெல்லாம் அப்படியே அந்த கேமராவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண லைவ் டிவில எல்லா உண்மைகளும் தெரிய ஆரம்பிக்குது. இந்த டாக் ரோபோட்ஸ் எந்த அளவுக்கு மோசமானது, இது மனுஷங்களை கொல்லுது அப்படின்னு இந்த பொண்ணோட அண்ணன் இறந்து போனார்ல, அந்த விஷயங்கள் அப்படியே வீடியோவா ஓடுது. அப்புறம் அந்த ஆபீசர் கிங் பண்ண தில்லு முள்ளு எல்லாமே தெரிய வந்து அப்படியே எல்லாரும் ஷாக்ல பாக்குறாங்க. அதோட அந்த கிங்குக்கு சூப்பர் பவர் இருக்கிற விஷயமும் எல்லாருக்கும் தெரிய வருது. கிங்கோட ஒய்ஃபே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. சோ எல்லா உண்மையையும் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த கிங் வெளியே வந்து கன் எடுத்து கானரையும் கிலானியும் போட்டு தள்ள வராரு. அவர் ஷூட் பண்றதுக்குள்ளேயே டெலிகைனசிஸ் பவரை யூஸ் பண்ணி அந்த கிங் சுடாத மாதிரி தடுத்து நிறுத்திடுறாரு. அப்புறம் நல்ல போலீஸ் மத்தவங்க எல்லாம் வந்து அந்த கிங்கை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ நம்ம கானரும் கிலானிய பார்த்து நீ நினைச்சதை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. ஆனா ஆளு உடம்புல போதைப்பொருள் இருக்கிறதுனால அப்படியே மயங்கிடுறாரு. சோ எது என்னவோ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்படியே 3 மாசங்கள் கடந்து போகுது. நம்ம கானரு அந்த ஓனர் அம்மாவுடைய இடத்துலயே தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க பசங்களே வரமாட்டாங்கல்ல, ஆனா இப்ப நிறைய பசங்க வராங்க. அதோட கிலானியும் வரா. நம்ம கானர் கிலானிய இதுக்கப்புறம் அவருடைய சிஸ்டராவே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஊருக்குள்ள மக்கள் திரும்பவும் போராட்டம் பண்ணி இந்த ரோபோட்ஸையும் மொத்தமா பேன் பண்றதுக்கான வேலையில இறங்கிருக்காங்க. சோ இப்படின்னு இந்த விஷயம் டிவி நியூஸ்ல ஓடுது. இத ஜெயில உட்காந்துக்கிட்டு நம்ம கேரட்டும் பாக்குறாரு. சோ இவரும் இப்ப திருந்திட்டாரு. சோ இந்த இடத்துலயே கோட் 8 பார்ட் 2ன்ற இந்த படமும் முடியுது. சோ இந்த படத்துல வர மாதிரியே நமக்கும் சூப்பர் பவர்லாம் இருந்தா வேற லெவல்ல இருக்கும்ல. எனக்கு என்ன சூப்பர் பவர் வேணும் அப்படின்னா டைம் ரியாலிட்டி மேனிபுலேஷன், அதாவது என்னால டைமையும் ரியாலிட்டியையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பவர் மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு பவர் இருக்கிற என்ன தோக்கடிக்கணும். ஸோ நீங்க உங்களுக்கு என்ன சூப்பர் பவரை சூஸ் பண்ணுவீங்க, அந்த சூப்பர் பவரை வச்சு என்ன எப்படி தோக்கடிப்பீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.